வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 15 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. உயரழுத்தம் தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரியான காற்றோட வழித்தடத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக கிழக்கு காற்றை, அதாவது உயரழுத்த காற்று, குளிர்ந்த காற்று 24 மணி நேரமும் பயணிக்கும் பொழுது பகலிலே வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீராவி வளிமண்டலத்தின் மேலடுக்குக்கு போக வறண்ட காற்றாக மேற்கு மாவட்டங்கள் நோக்கி அனல் காற்றாக தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை காலை நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலையும், பிறகு மதியத்தை விட மாலையிலையும் பின்மாலை கடும் வெயில், அனல், வெப்பம், புழுக்கம் நிலவுகிறது. இந்த நிலை வரக்கூடிய சனிக்கிழமை வரை தொடரும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது திருநெல்வேலி, விருதுநகர், கோவில்பட்டி மற்றும் சிவகாசி, அப்படியே மதுரை, இந்த இடத்துல வெப்பம் கண்டிப்பாக 100-102 டிகிரி வரைக்கும் போகும். இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், கரூர் மாவட்ட, திருச்சி மாவட்ட, நாமக்கல், சேலம் மாவட்ட பகுதிகள் 103-104 வரைக்கும் போகும். 104. கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக கரூர், பரமத்தி மற்றும் தாராபுரம், அரவக்குறிச்சி இங்கெல்லாம் 103 டிகிரியை எட்டும். கோயம்புத்தூரே 100 டிகிரி எட்டும்னா நேற்றைக்கு 100 டிகிரி எட்டிவிட்டது. இந்த 100 டிகிரி என்பது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்குமே கோயம்புத்தூருக்கு 100 டிகிரி தான். ஏன் சனி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட கோயம்புத்தூருக்கு 100 டிகிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், இதே நிலை, இதே கிழக்கு காற்று, இதே உயரழுத்த காற்று வளிமண்டலத்திலிருந்து கடலோரம் இறங்க, கடலோரத்திலிருந்து உள்ளே பயணிக்கக்கூடிய காற்று, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலிட வறண்ட காற்றாக, அனல் காற்றாக பாலக்காட்டு கணவாய் நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு மாவட்டங்கள், கணவாய் பகுதி, பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கடும் வெப்பம் நிலவும். உடுமலைப்பேட்டை, இது நம்ம இன்னைக்கு சொல்லலைங்க, தொடர்ந்து சொல்லிட்டே வர்றோம். நாம் நம்ம வரைபடத்தை பாருங்க, எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். பிங்க் கலர்ல எங்க இருக்கு பாருங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவோட ஹைதராபாத் கிடையாது, ஹைதராபாத் தவிர்த்த பிற சுற்றுவட்டார தெலுங்கானா பகுதி, பெரும்பாலான ஆந்திர பிரதேச பகுதி, கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, மத்திய பிரதேச பகுதி, இதெல்லாம் பாருங்க பிங்க் வண்ணத்தில் இருக்கு. இது எல்லாமே 105, 106, 107 டிகிரி, 108 வரைக்கும் போயிடுச்சு. 110 வரைக்கும் கூட போகுது ஃபேரன்ஹீட்ல. ஆனால் அந்த வெப்பம் இங்கே இல்லை. இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க, ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லைட் டார்க் ப்ரௌன், அப்படியே லைட்டாக அது பிங்காக இருக்குது, அவ்வளோதான். அதிகபட்ச வெப்பம் இந்த கரூர், திண்டுக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகள், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்ட பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் அதிக வெப்பம் இருக்கும். அதே போல மேற்கு மாவட்டத்தின் தென் மாவட்டங்களின் மத்திய பகுதி, திருநெல்வேலியிலிருந்து மதுரை வரைக்கும் இடைப்பட்ட அந்த மத்திய பகுதியிலையும் வெப்பம் அதிகமாக இருக்கும். அடுத்தது தான் வேலூர் இருக்கும். இந்த வெப்பம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதே நிலை தான், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், 104. ஆனால் நம்ம எப்போதும் வழக்கமாக ஈரோட்டிலையும் கரூர்லையும் தான் அடிக்கும். பொள்ளாச்சியில் பொதுவாக வெப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த முறை பொள்ளாச்சி அதிக வெப்பம் நிலவுகிறது. அதாவது வழக்கத்திற்கு மாறான வெப்பம் என்றாலும் வழக்கத்திற்கு மாறான மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. இப்போ அனுபவிக்கக்கூடிய நீங்கள் கஷ்டத்திற்கு ஏற்ற சமமான ஒரு மழை பொழிவு கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோடையில் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். வங்கக்கடலையும் கோடை நிகழ்வு மே மாதத்தில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. அரபிக்கடலையும் வலுவான நிகழ்வு மே மாதத்தில், ஜூன், ஜூலைலாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த நிலை இப்படி நகர, வழக்கத்திற்கு மாறாக பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில், கோயம்புத்தூரில் இதுவரைக்கும் 100 டிகிரி எட்டியதில்லை, 100 டிகிரி எட்டி இருக்கிறது. ஆனால் வழக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய வெப்பம் இல்லை. அதாவது நல்லா யோசித்து பார்க்கணும். கடுமையான அனல் காற்று மூக்கு துவாரமெல்லாம் எரிந்த காலமெல்லாம் இருந்திருக்குது பல ஆண்டுகளில். அப்படிப்பட்ட வெப்பம் இப்பொழுதுக்கு இல்லை. இருந்தாலும் எங்கே வெயில் அதிகமாக வழக்கமாக அடிக்குமோ அங்கே அளவாகவும், வழக்கத்திற்கு மாறாக பல இடங்களில் வெயில் அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர முடிகிறது. இருந்தாலும் இந்த நிலை வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் தான்
அதுக்கப்புறம் 1 டிகிரி குறையும். 100 டிகிரிக்கு கீழே வந்துடும் கோயம்புத்தூர், 100 டிகிரிக்கு கீழே வந்துடும் பல்வேறு உள்பகுதிகள். பெரும்பாலும் 100 டிகிரியை ஒட்டி 37 டிகிரி செல்சியஸ் 38 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் இந்த அதிகபட்ச வெப்பநிலை. அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே 100 டிகிரிக்கு கீழே இருக்கும். அதிகபட்சம் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் சில இடங்களில் பதிவாகும். நான் சொல்வது எல்லாமே மேற்கு மாவட்டங்கள், பாலக்காட்டு கணவாய் பகுதி, கரூர், ஈரோடு போன்ற மாவட்ட பகுதிகள். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வங்க கடலோரம். நீங்கள் உணரும் வெப்பம் அதிகமாக இருப்பது போல் தெரிந்தாலும் பல ஆண்டுகளை நீங்கள் அப்படியே பின்னோக்கி பார்க்கணும். நீங்கள் கடுமையான வெப்பம் இந்த ஆண்டு போல் எந்த ஆண்டும் வெப்பம் இல்லை, அடித்ததில்லை அப்படின்னு டெல்டா மாவட்டங்களில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. சற்றே நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி மழை எப்போதும் பெய்ததில்லை. அதே ஒரு வெயில் அடிச்சதுன்னா இந்த மாதிரி வெயில் எப்பொழுதும் அடித்ததில்லைன்னா புள்ளி விவரத்தை வைத்து கொண்டு பேசுவவர்களுக்கு தான் உண்மை என்னவென்று தெரியும். கடந்த பல ஆண்டுகள் எல்லாம் கடுமையான அனல் வீசி இருக்கிறது, கடுமையான அனல் சுட்டெரித்திருக்கிறது. 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட திருவள்ளூர் மற்றும் வேலூர்லாம், திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி, வேலூர்லாம் பதிவாகி இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் 47 டிகிரி செல்சியஸ் நானே அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் 39.5, 40, 40, 41 சில நாள் தொட்டிருக்கு. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆகவே இந்த நிலை வரக்கூடிய சனிக்கிழமை வரை, ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கும். அதுக்கப்புறம் 1 டிகிரி குறையும் செல்சியஸில். அப்புறம் அடுத்த வரக்கூடிய 22ஆம் தேதி தேர்தலுக்கு முந்தைய நாள் தென் கடலோரத்தில் மழை தொடங்கும். முதல்ல இலங்கையில் மழை தொடங்கும். 22ஆம் தேதி தென் கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை தொடங்கும். 22 ஒரு சில இடங்களில் மட்டும்தான், ஒரு சில இடம்னு சொல்ல முடியாது, ஓரிரு இடங்களில் 22ஆம் தேதி மழை வாய்ப்பு. தென் கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதியில் 23ஆம் தேதி உறுதியாக தென் கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டெல்டாவில் ஒரு சில இடங்களில் 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு மாலையில் அல்லது நள்ளிரவு, முன்னிரவு, அடுத்த நாள் அதிகாலை 24ஆம் தேதி அதிகாலையில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி மாலைக்கு பிறகு, மதியத்துக்கு பிறகு மாலை அல்லது முன்னிரவு, நள்ளிரவு அல்லது 24ஆம் தேதி அதிகாலையில் தென் மாவட்டங்களின் கடலோரம், தென் மாவட்டங்கள் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டாவின் தெற்கு பகுதி, டெல்டாவில் ஒரு சில இடங்களில் 25, 26ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். கொஞ்சமாக 25, 26ஆம் தேதி பரப்பில் கூடும் பொழுது டெல்டாவின் உள்பகுதி, உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பொழிவு கிடைக்கும். 27, 28, 29, 30 சேலம், நாமக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் அரியலூர், பெரம்பலூர்லாம் கிடைக்க தொடங்கும். ஆக மாத இறுதி நாளில் தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு கிடைக்க இருக்கிறது. அப்பொழுது வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போ சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 25, 26ஆம் தேதி தான் திருவள்ளூரை விட்டு விலகும். 27ஆம் தேதி தான் தடாவை விட்டு விலகி போகும். ஆகவே ஏப்ரல் 26 வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்தாலும் வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. அந்த நாட்களிலே முற்பகலிலே புழுக்கம், வேர்வை இருக்கும். மழை இடிமழை வரும் வரைக்கும் புழுக்கம், வேர்வை இருக்கும். மாலை இரவில் 22ஆம் தேதிக்கு மேல் 22 ஓரிரு இடங்கள், 23 ஒரு சில இடங்கள், 24 ஆங்காங்கே, 25 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 26, 27 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புன்னு சொல்லி மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது தென்கிழக்கு தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டில் ஏறி உயரழுத்தம் விலக, நீராவி காற்று உள்ளே நுழைய, மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்றும் நீராவி காற்றும் கிழக்கு மேற்கு திசை காற்றாக சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே முதல்ல தென்கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பிறகு டெல்டா, உள் டெல்டா, பிறகு படிப்படியாக வட உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி என்று அடுத்தடுத்த நாட்களிலே ஏப்ரல் இறுதி வாரத்தில் மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை, ஒதுக்கி ஆங்காங்கே ஒரே இடத்துல பருவமழை மாதிரி பெய்யாது, இடி மின்னல் மழை ஆங்காங்கே கொடுக்கும். இப்போ எங்கேயுமே மழை இல்லை, வெறும் வெயில், அனல் மட்டும் நிலவுது. 22ஆம் தேதிக்கு பிறகு ஓரிடம், ஒரு சில இடம், ஆங்காங்கே என்று பிறகு 25ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்புக்கு பரவலாகி மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டில்
ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து இடிமின்னல் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. மே மாதம் ஏப்ரல் மாத இறுதி நாட்கள் அல்லது மே மாதம் முதல் 10 தேதிக்குள்ளர வங்கக்கடல் ஒரு நிகழ்வு, அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, 2 வேறு நிகழ்வுகள் 2 பக்கமும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. இதை கண்ணோட்டமாக முன்னோட்டமாக அறிவிக்கிறேன். இணைந்தே இருந்து அப்டேட்ஸ் அறிந்து, வானிலை மாறுதல் அறிந்து, துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.